ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அப்ரோச் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். சரிங்களா? எக்கனாமிக்னா அப்படின்னு என்னென்னா பண ரீதியாக, சரிங்களா, அமௌண்ட் ரீதியாக வந்து எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்றத, எனர்ஜி எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செலவழிக்கிறதுன்னு பார்த்தோன்னா எனர்ஜி வந்து ஒரு 50% தான் கமர்ஷியல் செலவழிக்கிறாங்க. சரிங்களா? கமர்ஷியல் என்னென்னா தெர்மல் அண்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பாய்லர், கம்ப்ரஸர், ஃபர்னஸ், டீசல் என்ஜின், மோட்டார் பம்ப்ஸ் அண்டு ரெஃப்ரிஜரேஷன்ஸ் போன்றவற்றினை என்ன செய்கிறாங்க, ஆப்ரேட் செய்கிறக்காண்டி இந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? செகண்டரி எனர்ஜி என்ன எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஏர், சில்டு வாட்டர், ஹாட் வாட்டர் அதை எடுத்துக்கிறாங்க. நிலக்கரி, ஆயில், எலக்ட்ரிசிட்டி இது வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு எனர்ஜியாக ஒரு வேலைக்காண்டி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்காண்டி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்படி எடுக்கிறனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது. அதை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க எலக்ட்ரிக்கலில். ஜென்ரேஷன், உற்பத்தி பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன், அங்கேருந்து கொண்டு வர்றது, யூட்டிலைசேஷன்றது வீட்டில் யூஸ் பண்ணுறது. அது 3மே பிரிக்கிறாங்க. ஜென்ரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன். சரிங்களா? இதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் சிஸ்டம், பைப் ரிடண்டன்சி, ஸ்டீம் லீக்ஸ், ஸ்டீம் ட்ராப் லாஸஸ், ஹீட் லாஸஸ். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டீம் தேவை. சரிங்களா? ஸ்டீம்ன்றது ஒரு ஹை ப்ரெஷர்டு நீர் ஆவி. ஸ்டீம்ன்றது நீராவின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க, பவரை உற்பத்தி பண்ணுவாங்க. சுகர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டீம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஸ்டீம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், நிலக்கரி எரிக்கலாம், ஒரு ஆயில் எரிக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில். அப்படி இல்லைன்னா ஒரு பெட்ரோல்ஸ் ஆர் டீசல் ஏதோ ஒரு எரிபொருளை வச்சு எரிச்சுக்கிட்ட ஸ்டீமை உற்பத்தி பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டீம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டீம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதை கண்டென்சேட் பண்ணணும். ஸ்டீம் என்ன செய்யும்னா உற்பத்தி ஆகி பைப் வழியே நேரம் எங்கே போகும், டர்பைன் போகும். டர்பைன்லேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி ஜென்ரேட்டர் போகும். ஜென்ரேட்டரில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட் ஆகி கரண்ட் உற்பத்தி பண்ணி வெளியே வந்துடும். அந்த எரியப்பட்ட ஸ்டீம் இருக்கும்ல, அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீம் இருக்குல்ல, அந்த ஸ்டீம் வந்து என்ன செய்யும், டர்பைனில் போட்டுட்டு திருப்பி என்ன செய்யும், வெளியே கண்டென்சர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட் போயிடும். அங்கே போய் என்ன செய்யும், அந்த ஸ்டீமை கூல் பண்ணி திருப்பி அகைன் ரீசர்க்குலேட் டு பாய்லர். சரிங்களா? திருப்பி என்ன செய்வாங்க, பாய்லர் காமிச்சிருவாங்க. இப்படி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ தான் என்னென்னா வாட்டரோட லெவல் வந்து குறையாது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் எப்படி வாட்டர் லெவல் குறையும் இல்லை ஸ்டீமோட லெவல் குறையும் அப்படின்னு பார்த்தோன்னா பைப்பில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால், இல்லை அந்த பைப்போட ஸ்டீல் தானே அது ஒரு ஹீட் என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் ஒரு லாஸஸ் ஏற்படும். இதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா இதை பூரா என்னது, இந்த சொல்கிற மெத்தட் ஃபுல்லாக என்னென்னா இந்த ஸ்டீம் சிஸ்டத்தில் அடங்கும். சரிங்களா? பைப் ரிடண்டன்சினா என்னென்னா அது ஒரு விசித்திரமான பைப். அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹீட் என்ன செய்யும்னா அது தக்காத்து வச்சுக்கிறோம், வெளியே என்ன செய்யாது. அந்த பைப் வந்து ஹீட்டை வெளியே டிசிபேட் பண்ணாது. அதுக்கு வந்து ப்ராப்பராக என்ன செய்வாங்கன்னா இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம சிறிய அளவில் மெயின்டைன் பண்ணால் போதும், ரொம்ப பெருசாலாம் பண்ண தேவையில்லை. அந்த பைப்போட மெட்டீரியலே அந்த மாதிரிக்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா ஹீட் லாஸ் வராது. ஸோ அதனால் எனர்ஜி வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிரும். நம்ம எவ்வளோ இன்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ ஸ்டீம், அதே அவுட்புட் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுத்துடலாம். சரிங்களா? எதனாலனா அந்த பைப் ரிட்டர்னன்ஸின்ற மெத்தட் மூலியமாக, அந்த ரிட்டர்னன் பைப்னால. சரிங்களா? அந்த பைப்போட பேர் என்ன, ரிட்டர்னன் பைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தேர்டு கட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லீக்ஸ். ஏதாவது நம்ம தீயை மூட்டி பாய்லரை ஹீட் பண்ணிட்டோம், அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டீம் நீராகி இருக்கும்ல, அது வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா பைப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஏற்படும். ஸோ அதனால் அந்த லீக்கேஜ் என்ன செய்யணும், நம்ம கண்காணிச்சிட்டே இருந்து அதை லீக்கேஜ் வந்து சரி செய்கிறோம். சரிங்களா? இந்த ஸ்டீம் ட்ராப்னா என்னென்னா ஒரு பைப்புக்கு நடுவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஜாயிண்டிங் இடத்துல என்ன செய்யணும்னா கண்காணிச்சிட்டே இருக்கணும், எந்த ஒரு லீக்கேஜும் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியோ ஒரு ப்ரெஷரைஸ்டு ஏரோ போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பைப்பில் ஏதாவது சின்ன டேமேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அதிகப்படியான லீக்கேஜ் நிறையா வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொன்னோம், இந்த பைப்பு வந்து ஜாயின் பண்ண இடத்துலலாம் என்ன செய்யணும், நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும்.
அந்த இடத்துல என்ன ஆகும்னா சின்ன லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவில் ஓப்பன் ஆகி என்ன செய்யும், ஃபுல் ஸ்டீமும் வெளியே வர பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் கூட நிறையா டேமேஜஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நெய்வேல் நடந்துச்சு பார்த்தீங்களா, பாய்லர் வந்து இதாகிடுச்சு, வெடிச்சிருச்சு அப்படின்னாங்களே, அது வந்து சின்ன ஸ்மால் லீக்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப நாள் ரன் பண்ணாமல் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு என்ன செய்கிறாங்க, அதை ரன் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும், கொஞ்சம் அந்த பாய்லரை மெயின்டைன் பண்ணாமல் விட்டு சின்ன லீக்கேஜ் இருந்திருக்கலாம். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாகி அது என்ன செய்யுது, பாய்லரே வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரிங்களா, இது கூட என்ன சொல்கிறோம், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்டீம் லீக்ஸ் அண்ட் ஸ்டீம் ட்ராப் லாஸஸ் சொல்லலாம். சரிங்களா, அடுத்து ஹீட் லாஸ். இந்த ஹீட் லாஸ் எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக என்ன செய்யணும், பைப்போ பாய்லரோ எல்லாத்தையுமே என்ன செய்யணும், ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணணும். இன்சுலேஷன் என்னென்னா, அந்த ஸ்டீம் ஆகப்பட்டது உள்ளேருந்து வெளியே வந்துடக்கூடாது. ஸோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டர்பைன் வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுத்தா தான் அந்த டர்பைன் சுற்றும் அப்படின்னா அந்த அழுத்தம் கரெக்டாக இருக்கணும். எங்கிட்ட லீக்கேஜ் இருந்துச்சுன்னு நம்ம எவ்வளோ தான் பாய்லர் எரிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும், கீழேருந்து ஹீட் பண்ணிகிட்டே இருந்தாலும் பாய்லர்லேருந்து வரக்கூடிய ஸ்டீம் என்ன ஆயிரும், கரெக்டாக அக்யூரேட்டாக போய் அந்த டர்பைன் சேராது. ஸோ எங்கேயாவது லீக்கேஜில் வேஸ்டேஜாக போயிடும். ஸோ அதனால் டர்பைன் வந்து கரெக்டான ஸ்பீட்லேயும் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்காது. சரிங்களா, அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் லாஸை குறைச்சிடலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பெரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ்ட் ஏர் சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலாக கம்ப்ரஸ்ட் ஏர் பார்த்துருப்போம், ஒரு டேங்க் இருக்கும், மேலே வந்து ஒரு மோட்டார் இருக்கும். ஸோ மோட்டார் ரன் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யும், உள்ள ஏரை வந்து வெளியே இருக்க அட்மாஸ்பியர் ஏர், லோ ப்ரெஷர் ஏரை வந்து சக் பண்ணி உள்ளே என்ன செய்வோம், கம்ப்ரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்போம், ப்ரெஷரைஸ்டு ஏராக மாற்றி வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் கம்ப்ரஸ்டு ஏர்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நியூமேட்டிக் சிஸ்டம் சொல்லுவோம்ல, நியூமேட்டிக் சிஸ்டத்தில் அந்த மாதிரிக்கு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நிறையா கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் கான்செப்ட்டு, ஒரு கம்பெனி அப்படின்னா அதை அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் சொல்கிறது. சரிங்களா, சென்ட்ரலில் இருக்குதுங்கன்னா அதான் ப்ரொடக்ஷன் யூனிட். இதுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா கோல், கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி, இந்த 4மே தேவைப்படும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர், கோல் எரிக்கிறதுனால, ஆயில் எரிக்கிறதுனால, கேஸ் எரிக்கிறதுனால பாய்லர், சில்லிங் பிளான்ஸ், ஹாட் ஏர் ஜென்ரேட்டர், ஃபர்னஸ், டிஜி செட், வாட்டர் சப்ளை, ஏர் கம்ப்ரஸர். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் தான் என்னது, எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீம், சில்டு வாட்டர், வாட்டர் சப்ளை, கம்ப்ரஸ்ட் ஏர். கம்ப்ரஸ்லேருந்து வரக்கூடிய கம்ப்ரஸ்ட் ஏர், வாட்டர் சப்ளைலேருந்து வாட்டர் சப்ளை, டிஜி செட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, பாய்லர்லேருந்து வரக்கூடிய ஸ்டீம், சில்லிங் பிளான்ட்லேருந்து சில்டு வாட்டர், ஹாட் ஏர் ஜென்ரேட்டர்லேருந்து வரக்கூடியது அதுவும் என்னது, ஸ்டீம் தான். ஃபர்னஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டீம் தான். ஸோ இந்த மாதிரி இந்த 5 வச்சு தான் நினைச்சுறாங்க எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் வந்து இன்புட் சோர்ஸ். அவுட்புட்டும் பார்த்தோம்னா நம்ம வேஸ்ட் ஆகக்கூடிய ஃப்ளூ கேஸஸ், அந்த எரிச்சிட்டு ரிமைனிங் போக போது பற்றி அதுதான் கேஸ். வாட்டர் வேப்பர்ஸ், நீர் துளிகள் வந்து ஸ்டீமாக வந்துச்சுன்னா ஆவியாக வெளியே போயிடும். எமிஷன்ஸ், ஸோ என்னென்ன அந்த ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் வரக்கூடிய மெட்டீரியல் வரக்கூடிய எமிஷன்ஸ் அது வெளியே போகும். இன்புட் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலாக வாங்குவோம். ஒரு மெட்டீரியலை வாங்கி நம்ம என்ன செய்வோம், ஒரு ப்ராடக்டாக தயாரிப்போம். ரா மெட்டீரியல்னு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட் செய்கிறதாலும் ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல், மெட்டல் ஆர் ஸ்டீல் ஆர் அலுமினியம், அதை வந்து அதுக்கு பேர் தான் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமில் எப்படி எனர்ஜி வந்து சேவ் பண்ணலாம், எனர்ஜி சேவிங் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் கிலோவாட் ஹவர் அப்படின்னு என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டோட டைம் வந்து என்ன செய்யணும், கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவைப்பட்டால் அதை போடணும், இல்லாட்டினா என்ன செய்யணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்து சேவ் ஆகும். எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட், நம்ம ஒரு ஃபேன் போடுறோம் அப்படின்னா கிரிச்சுன்னு ஓடிட்டே இருக்கும். ஸோ பேரிங் ப்ராப்ளம்னால. சரிங்களா, அப்படி ஓடிக்கிருந்துச்சா அதிகமான கரண்ட் எடுக்கும். ஸோ நம்மளுக்கு தான் எனர்ஜி என்ன ஆகும், லாஸ் ஆகும். அதிகமான காஸ்ட் வந்து நம்ம கட்ட வேண்டியிருக்கும். அதனால் என்ன செய்யணும், அதை டக்குன்னு ரெமெடி பண்ணி எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட்டை அதை மாற்றிடணும். நல்லா ஸ்பீடாக ஓடக்கூடியது, ஸ்மூத்தாக ஓடக்கூடியதை மாற்றி எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட்டாக மாற்றினோம்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் கண்ட்ரோல். ஸோ ஆன்லைனில் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு டிவைஸும் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருந்து எந்த டிவைஸ் வந்து அதிகமான கரண்ட் எடுக்குதோ அதை வந்து என்ன செய்யணும், டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியதுனால கண்ட்ரோல் தி பவர் யூசேஜ். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு என்ன ஆகும், எனர்ஜி வந்து சேவ் ஆகும். இது வந்து எதுலனா எலக்ட்ரிசிட்டி சிஸ்டத்தில். சரிங்களா, செகண்ட் பார்த்திங்கன்னா ரெடியூசிங் தி எனர்ஜி கன்சம்ஷன். எப்படி எனர்ஜி வந்து கன்சம்ஷன் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமௌண்ட்டை வந்து குறைச்சிடலாம். எப்படின்னா, நம்ம இந்த மாதிரிக்கு எலக்ட்ரிசிட்டி நினைச்சிடும், நம்ம வந்து எவ்வளோ எக்யூப்மெண்ட் தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணோம்னா என்ன செய்யலாம்னா அமௌண்ட்டை வந்து குறைச்சிடலாம். எக்யூப்மெண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால, தேவையில்லாத எக்யூப்மெண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி கன்சம்ஷன் கிடைக்கும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மோட்டார் தான். மோட்டர் ஏன் சொல்கிறாங்கன்னா அதிகமான கரண்ட் எடுக்கும். ஸோ அதனால் அதிகமான எனர்ஜி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எனர்ஜியை மோட்டர் போட்டுக்குங்க.
பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்ரு வந்து பகல் நேரத்தில் போகிறது நல்லது, இரவு நேரத்தில் போகிறது அதிகமான கரண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் என்ன செய்யணும், மோட்டரை வந்து எஃபிஷியன்ட் மோட்டராகவும் பகல் நேரத்தில் ரன் பண்ணக்கூடிய மோட்டராகவும் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கிறணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சிஸ்டம். ஸோ ஃபைண்ட் அவுட் வாட்டர் லீக்ஸ். எங்கேயாவது வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு வாட்டர் கன்சம்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சம்ஷன். அந்த நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை என்ன செய்யணும், வாட்டரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ரீயூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட்லாம் பார்த்துருப்பீங்க. வாட்டரை ஹீட் பண்ணி ஸ்டீம் ஆக்கி டர்பைன் கொடுத்துட்டு திருப்பி ரீசைக்கிள் பண்ணி திருப்பி என்ன செய்வோம், பாய்லிங் தடும்ல. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஆகுனா வாட்டரோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகும். ப்ரெஷர் ட்ராப்ஸ். ஸோ அப்படி ஹீட் பண்ணுறோம், அதனால் உராயும் தன்மையினால், சரிங்களா, உராயும் தன்மைனால் இந்த ப்ரெஷர் வந்து ஒரு பைப் வழியோ வேறு ஏதாவது ஒரு கண்டெய்னர் வழியோ போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே என்ன ஆகும், அந்த ஒரு மெட்டலோ ஒரு சிமெண்ட்டோ என்ன செய்யும், ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால என்ன செய்யும், ஒரு ட்ராப் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அந்த ட்ராப்ஸை குறைச்சி வாட்டர் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹாட் வாட்டர் சிஸ்டம் டு ரெடியூஸ் த ஹீட் லாஸ். ஸோ தண்ணி வந்து சூடு கொடுத்துரும். எப்படி குறைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் இன்சுலேஷன் மூலியமாக தான் என்ன செய்ய முடியும், நம்ம இந்த ஹீட் லாஸை வந்து குறைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, மேலே என்ன செய்வாங்கன்னா சில்டு வாட்டரை வந்து கூலிங்கான வாட்டரை என்ன செய்வாங்க, சர்க்குலேட் பண்ணோம்னா என்ன செய்யும், ஹீட் லாஸ் வந்து வெளியே இருக்க ஹீட் லாஸை வந்து குறைச்சிக்கலாம். உள்ளே இருக்க ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வேஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் தி பாய்லர் எஃபிஷியன்சி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாய்லரோட எஃபிஷியன்சி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா, ஒரு பாய்லருக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணியோட அளவு என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஹீட் பண்ண என்ன ஆகும், தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த லோட் டு இன்க்ரீஸ் தி பாய்லர் எஃபிஷியன்சி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ லோடை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாய்லரோட எஃபிஷியன்சி என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆகிரும். லோடுனா என்னென்னா டர்பைன் சுழற்சி ஏற்படுது பார்த்தீங்களா, டர்பைன் சுழற்சி ஏற்பட்டு கரண்ட் எடுக்கிறாங்கல்ல, அதோட லோடு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, அது குறையணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம கன்சியூமர் சைடு தான் என்ன செய்யணும், லோடை குறைக்கணும். ஏன்னா அவங்க சைடு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மொத்தமாக பார்க்கும்போது அவங்க வந்து உற்பத்தி பண்ணி அனுப்புகிறாங்க, ஒரு பல ஊர்களுக்கு போகும். நம்மளோட அளவை நம்மளுக்கு தேவையானது அளவை எடுத்துகிட்டு மிச்ச அளவை விட்டுட்டிங்க அப்படின்னா லோடு அதுக்கு பேர் குறைஞ்சிரும். அதனால் அங்கே பாய்லர் எஃபிஷியன்சி என்ன ஆகும், கூடிரும். இது வந்து ஒரு ஆள் பண்ணுறது இல்லை, மொத்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க அத்தனை பேர் என்ன செய்யணும், இந்த மணிக்கு லோடை வந்து ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான், தேவையான லோடுகளை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத லோடுகளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்படின்னா அங்கே பாய்லர் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிரும். எக்ஸஸ் ஏர் என்ன செய்யணும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பாய்லரில் வரக்கூடிய அதிகப்படியான காற்றை என்ன செய்யணும், நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பைப் டேமேஜ் எதுவும் இருக்கான்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்னர் ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட். பர்னர்னால் என்னென்னா, கீழே எரியும் பார்த்தீங்களா, நிலக்கரி போட்டு இவ்வளோ தான் எரிக்கணும், நம்மளுக்கு இவ்வளோ ஸ்டீம் இருந்தால் போதும், இவ்வளோ உற்பத்தி பண்ணிடலாம். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, தெர்மல் பவர் பிளான்ட்டில் இவ்வளோ கிலோ கலரி ஆஃப் டன், இவ்வளோ டன் ஆஃப் கோல் எரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிலோ கலரி அளவுக்கு தான் என்ன செய்யணும், ப்ராப்பராக அந்த பர்னரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன செய்யணும்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா பாய்லருக்கு வந்து குட் இன்சுலேஷன் இருக்கணும். ஏன்னா வெளியே இருக்க அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரும் உள்ளே இருக்க அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரும் வித்தியாசம் இருக்கும். ரெண்டும் என்ன செய்யக்கூடாது, மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அதனால் ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணிட்டோம்னா பாய்லர்லேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் வெளியே வரக்கூடாது, வெளியே இருக்க டெம்பரேச்சர் உள்ளே போய் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. டெம்பரேச்சர் தான் இதில் வந்து பாய்லர் வந்து மெயின் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன செய்யணும், ப்ராப்பராக குட் இன்சுலேஷன் பண்ணணும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் எக்யூப்மெண்ட். ஸோ இதுதான் வந்து என்னென்னா மெயின் இம்பார்ட்டன்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த பவர் பிளான்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பாய்லர், அந்த பாய்லர், பைப் லைன் ப்ளஸ் டர்பைன், ஜென்ரேட்டர் எல்லாத்தோட சேர்த்து பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னு ஒரு பெரிய டிஸ்பிளே மானிக்கி ஸ்கேடான்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் சொல்லுவாங்க. அது என்ன செய்யணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டே என்ன செய்யலாம், ஒரு பிளான்ட்டில் என்னென்ன டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஃப்ளோ ரேட் இருக்குது, வாட்டரோட அளவு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது, அது எவ்வளோ திருப்பி கண்டென்சேட் ஆகி போயிட்டுருக்கு, கூலிங் டெம்பரேச்சர் எவ்வளோ, எல்லாமே என்ன செய்யும், ப்ரெஷர் எவ்வளோ, எல்லாத்தையுமே என்ன செய்யும், அது மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனில் காமிச்சிடும். எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று இருக்கும் பாய்லருக்குள்ளே, ஃப்ளோ ரேட்டுக்கு ப்ரெஷர் சென்சார் ஒன்று இருக்கும். இதை மணிக்கு சென்சார்ஸை வச்சு என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்துருவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் நம்மளுக்கு என்ன செய்யும், மானிட்டர் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் மணி காமிச்சிடும்.
அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 2 செகண்ட் ஒருக்கா இல்லை 1 செகண்ட் ஒருக்கா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, இதோட டெம்பரேச்சர். ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் என்ன செய்ய முடியாது, நடந்து போய் ஒரு இடத்தையா பார்த்துட்டு வர முடியாது. ஸோ அதனால் மானிட்டர் பண்ணுறக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கேடா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிஸ்டத்தில் போட்டு நம்ம என்ன செய்வாங்க, மானிட்டர் பண்ணி ஒரு பர்சன் வச்சு உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. டெம்பரேச்சர் ஏதாவது எக்ஸீட் த லிமிட் அப்படின்னா அதுக்கு ஒரு அலாரம் வச்சுருப்பாங்க. ரெட் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி இருக்கும். நார்மல் வித் இந்த டெம்பரேச்சர்னால் க்ரீன் கலரில் இருக்கும். எக்ஸீட் த டெம்பரேச்சர்னால் ரெட் கலரில் அந்த ஐக்கானை காமிச்சிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு டெம்பரேச்சர் கூட இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஸ்டீமோட அளவை, அந்த எரிக்கக்கூடிய அளவை என்ன செய்யணும், நம்ம குறைச்சோம் அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆயிரும், திருப்பி நார்மல் லெவலுக்கு வந்து ஸோ திருப்பி க்ரீன் சிக்னல் வந்துடும். ஸோ இந்த மானிக்கு தான் என்ன செய்வாங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மனுஷனால் வந்து ஒரு பெரிய பிளான்ட்டாக இருக்கும், 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு போய் சுற்றிட்டு வரக்கூடிய அது லீக்கேஜ் வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோட் ஆகிரும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும்னா, இங்கேருந்தே மானிட்டர் பண்ணிட்டோம், இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த பெரிய ஆபத்துலேருந்து என்ன செய்யலாம், நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த என்ன செய்யலாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் எக்யூப்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா 2 சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஎல்சி, செகண்ட் வந்து சிஎன்சி. இந்த மாதிரி அட்வான்ஸ் எதுக்காண்டினா எல்லா சிஸ்டமே என்னது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறனால சேஃப்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட் அவுட்புட் அதிகமாக கிடச்சிரும். 2 3வது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு பேஸ்டு சிஸ்டம். ஸோ இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் என்ன இருக்குன்னா ஸ்கேடான்னு சொல்லுவாங்க, சூப்பர்வைசரி கண்ட்ரோல் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம். இதில் என்ன செய்வாங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்லேருந்து வரக்கூடியதை பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் அப்படின்னா என்னது, ஒரு எக்யூப்மெண்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லா பண்ணுதா இல்லையா, பேடாக இருக்கா குட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சிக்னல்ஸாக காமிக்கும். அதில் வந்து செவப் இண்டிகேஷன், க்ரீன் இண்டிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எதுக்காண்டி இந்த பாய்லரை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டீம் தேவைப்படுற கம்பெனியாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிகளில் என்ன இருக்கும்னா ஒரு பாய்லர்ஸ்ன்னு இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பைக் இருக்குது, அதில் இன்ஜின் ஹெட் இருக்குது, உள்ளே வந்து ஃபயர் ஆகுது. சரிங்களா? ஸ்பார்க் ப்ளக் மூலிமா பெட்ரோல் விழுந்து ஃபயர் ஆகுது. அந்த ஃபயரான இது வந்து கேஸ் வந்து சின்ன ஒரு சிலிண்டரில் ஒரு ஹோல் இருந்தால் அது வெளியே என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். இன்ஜினோட ஸ்பீடு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். நம்ம எவ்வளோ தான் ரேஸ் கொடுத்தாலும் என்ன செய்யும், அந்த ஸ்டீம் லீக்கேஜ் இருக்கனால அந்த உள்ளே இருக்க அந்த கம்ப்ரஸ்டு ஏர்னால் அந்த ஃபயர் ஏர், அந்த ஏர் வந்து வெளியே ரிலீஸ் ஆகிறனால நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா, வண்டி வந்து அதிகப்படியான ஸ்பீடு போகாது. அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய லெவலில் வெளியே லீக்கேஜ் ஆகிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டான ப்ராப்பர் அவுட்புட் கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும்னா, எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கணும், ப்ராப்பர் இன்சுலேஷன் இருக்கணும். பைக்கில் என்ன இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா, வெளியே ஹீட் சிங்னு வச்சுருப்பாங்க, சைடில் பூரா ஒரு பிளேட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது, ஹீட் சிங். இது என்ன செய்யும்னா, உள்ளே இருக்க ஹீட்டை அந்த ஹீட் சிங் மூலிமா நம்ம அட்மாஸ்பியர் ஏர் காற்று படுறனால அது என்ன செய்யுது, கூல் ஆகுது. அதனால் நம்மளுக்கு இன்ஜின் என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுது. சரிங்களா? இன்கேஸ் அது ஒரு காம்பேக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம், சிமெண்ட்லாம் போட்டு கட்டியில் ஒரு ஸ்டீலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜின் என்ன ஆகிரும், ஓவர் ஹீட் ஆகி பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் என்ன செய்கிறாங்க, இன்ஜினை வந்து ஓப்பனில் வச்சிடுறாங்க. ஸோ நார்மல் அட்மாஸ்பியரிக் ஏர் படுறதுனால தான் என்ன செய்யுது, இன்ஜின் வந்து கூலிங் ஹீட் ஆகாமல் கூல் ஆகிட்டுருக்கு. ஆனால் பட் கார்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், ஒரு கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கானா எல்லாமே என்னென்னா ஒரு நார்மல் மெயின்டைன் டெம்பரேச்சருக்காண்டி தான். ஏன்னா எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மேலே என்ன ஆயிரும், அந்த மெட்டல் வந்து உருகி மெல்ட் ஆகி என்ன செய்யும், அந்த டிவைஸே வந்து டேமேஜ் ஆகிரும். அதனால் ஹீட் இஸ் தி மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீட்டில் வந்து பேராமீட்டர் என்னது, டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த டிவைஸ் வந்து இவ்வளோ தான் டெம்பரேச்சர் தாங்கும் அப்படின்னா அந்தளவுக்கு தான் மெயின்டைன் ஆகணும். அதை விட எக்ஸீடும் ஆகக்கூடாது, குறைஞ்சிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு ஆனால் அவுட்புட் என்ன ஆயிரும், குறையும் போது அவுட்புட்டும் கம்மியாயிரும். சரிங்களா? இந்த மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் இன்சுலேஷன், அப்புறம் வந்து கூலிங் சிஸ்டம். இன்சுலேஷன் ப்ளஸ் கூலிங் சிஸ்டம், இந்த ரெண்டுமே மெயினாக இருக்கணும். ப்ளஸ் லீக்ஸ், ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருக்கக்கூடாது. இந்த 3மே வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும், ஹீட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? இதை நம்ம 3மே என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். லீக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ப்ராப்பர் இன்சுலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். 3வது என்ன சொன்னேன், 3வது வந்து லீக்ஸு, ஸோ லீக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், இன்சுலேஷன் ப்ராப்பர் இன்சுலேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான், 3மே இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த ஒரு சிஸ்டம் ஆனாலும் ஹீட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாக என்னது நல்லா பர்ஃபெக்டாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்.
அதுக்கு மெயின் ரீசன் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் எக்யூப்மெண்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக வர கார்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, பெட்ரோலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அண்டு கூலண்ட் ஆயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. ஸோ எல்லாமே மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் அது டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சரி இது டெம்பரேச்சர் கூட இருக்குது, அது ரெட் அலர்ட் வந்துடும், பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ அதை வச்சு நம்ம அலர்ட் ஆகி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம என்ன செய்யலாம், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.